ஜன்னல் கட்டி இழுக்குது ஜிமிக்கி ஆட்டம் பட்டு என்ன சுட்டு மில்க் ஒயிட்டுமா உதட்டு அல்வாசு விட்டுமா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களை ஃபோட்டோ சேட் பண்ணி எடிட் பண்ணுறது, ப்ரிவியூவில் பார்த்த வீடியோ மாதிரியே பார்த்தா எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லி தர வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்க அந்த வீடியோக்களை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்களா, அப்புறம் போடக்கூடிய இது மாதிரி வீடியோ எடிட்டிங் கண்டென்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து எடிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ செட் பண்ணுறதுனா அவனை மறக்காம என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் ஃபோட்டோஸ் வீடியோ செட் பண்ணி கொடுத்துருக்கோம். எது கூட எடிட் பண்ணி கொடுத்துலாம். நீங்கள் எப்படி என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தா எடிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலைட் மோஷன் அப்படின்ற அப்ளிகேஷன் தான் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப் லிங்க் கொடுக்க வேண்டிய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த ஆப் அதில் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னா அலைட் ஆப்ல இம்போர்ட் அலைட் ஆப் தான் ஓப்பன் பண்ணி பண்ணிடுங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பார்த்து தேவைப்படுது. இந்த ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களோட இந்த அலைட் ஆப்ல இந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் இருக்கிற ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணி எந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண தேவை, ஜஸ்ட் இருக்கிற இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் மட்டும் ஆட் பண்ண மட்டும் சிம்பிளாக வீடியோ மேக் பண்ணி தான் முடிச்சலாம். ஓகேங்களா, சரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது ப்ரோ, எப்படி அவங்க ப்ராஜெக்ட்ல எப்படி இம்போர்ட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பார்த்தா லிங்க் உள்ள ப்ராஜெக்ட் பார்த்தா இம்போர்ட் பண்ணிடலாம். அப்படின்னா கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அலைட் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான லிங்க் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கியூஆர் கோட் அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோ பண்ணுறதுனால ஃபாண்ட். ஓகேங்களா, முக்கியமாக தான் ஃபாண்ட் தேவைப்படுது. ஃபாண்ட் பார்த்தா ஒரு டெலிகிராம் குரூப்லேயே கொடுக்குறேன். ஓகேங்களா, சரி அந்த மூணு பார்த்தா டெலிகிராம் குரூப் இம்போர்ட் பண்ணுறதுக்கான கியூஆர் லிங்க் எல்லாம் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். நீங்கள் எப்படி அது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோ கீழே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த டேட்டை பார்த்தா இருக்கும். அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் அந்த ஒரு டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர் கோட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் லிங்க் எல்லாமே இருக்கும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துலாம். இல்லை ப்ரோ நீ சொல்கிறது எனக்கு புரியல, இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி இருக்குன்னு சொல்கிறது நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் எனக்கு புரியல அப்படின்னா எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர் லிங்க் எப்படி சொல்லுங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தா வீடியோ பார்த்தா கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் ஆல்மோஸ்ட் ஆப்ல இம்போர்ட் பண்ணா பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்த்தா ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி எப்படி ஆல்மோஸ்ட் ஆப்ல இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல கேட்குறீங்க. எப்படி ஆல்மோஸ்ட்ல ஃபாண்ட் பார்த்தா டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ அதுக்கான வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம். ஓகேங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷோ ஆகும். இதில் பார்த்தா ஒரு பையனோட இமேஜ் பார்த்தா ஆட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் இந்த இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சனோட இல்லை உங்களுக்கு வச்சுரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டை வச்சு யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்களா அவங்க ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறது பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா அந்த அவர் இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் உங்களோட இமேஜுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ண மாதிரி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தா மொபைலில் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்மே சேர இந்த ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிடிஎஃப் ஃபோட்டோ ஆல்ரெடி ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த டிடிஎஃப் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தா ஷோ ஆகும். இதில் யாரோட பேக்ரவுண்ட் இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தா இவரோட இமேஜுக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு வந்துடும். இதே போல் உங்களோட ஃபோட்டோ கிளிக் பண்ணி கீழே உங்களுக்கு ரிமூவ் பிக்சர் ஆப்ஷன் ஷோ. ஓகேங்களா, அந்த ரிமூவ் பிக்சர்ன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பேக்ரவுண்ட் பார்த்து ரிமூவ் பண்ணி பார்த்தா மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணி பார்த்தா டவுன்லோட் பண்ணா பண்ணிங்க ஃபோட்டோ. இது போல் பார்த்தா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துகிட்டு மாத்திரமா திருப்பி உங்கள் மொபைலில் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா, நீங்கள் என்ன ஃபோட்டோஸ் வீடியோ செட் பண்ணிட்டோம்னா மறக்காம என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மறக்காம வந்து இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணி இந்த லைட்ஸை கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்கள் ஃபோட்டோ இருக்கும். ஓகே, இன்னொரு இமேஜ் இருக்கும். அந்த கிளிக் பண்ணி கலர் கிளிக் பண்ணி ஃபிட்டுன்னு போகணும். அந்த ஃபிட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஷார்ப் பண்ணி இருக்கும். அந்த ஷார்ப் பண்ண மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் எடுத்து வந்து ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி அந்த ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணி ஃபோட்டோ பார்த்து ஆட் பண்ணீங்க. ஆட் பண்ணி ஒரு பேக் வந்து கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபோட்டோ பார்த்து அந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தா மூவ் பண்ணுற ஆப்ஷன், கீழே வந்து ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஜூம் பண்ணலாம் ஜூம் அவுட் ஒன்றா பண்ணிக்கலாம். ஓகே, இதான் அந்த ஆப்ஷன் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா வச்சுங்க ஃபோட்டோவை. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிக் 1 பிக் 2 பிக் 3 பிக் 4 பிக் 5 பிக் 6 ஃபோட்டோலாம் இருக்கும். அந்த அது மாதிரி கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. இல்லை ப்ரோ அப்படின்னா இந்த ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோ பண்ண விட்டுட்டு ரைட் சைடு ஏரோ பட்டன் இருக்கும். அந்த ரைட் சைடு ஏரோ பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி வீடியோ இருக்கும் 1080 பிக்சல்னு இருக்கும். அந்த 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்லயே முடிஞ்சிடும். உங்களுக்கு யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் பஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.